ஹலோ ஹால், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்டை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலி உங்களுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக்காக வந்துட்டுருக்கலாம். ஸோ இது வேணும், இதை விட எங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா அதோட டெக்னிக்ஸ் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்னிக்ஸை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஹரி, டிஜிட்டல் மார்க்கெட்டர், எஃப்டிஎம் ரெப்ரசன்டட், எஃப்டிஎம் ஏஜென்சி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எங்களோட புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மோர் நாலேஜ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி மோர் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு 5000 விசிட்டர்ஸு மந்த்லி வந்துட்டுருக்காங்க, 10,000 விசிட்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இது எனக்கு பத்தலை, இதை விட எனக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி கீவேர்டை ஆட் பண்ணுறதுன்ற நியூ டெக்னிக்ஸை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஸ்டெப் 1, நீங்கள் உங்கள் டொமைனை Ubersuggest ஆர் செம்ரஸ்ல பிளேஸ் பண்ணுங்கள். பிளேஸ் பண்ணும்போது சம் ஹெட் கவுண்ட்ஸ் வந்து ஷோஸ் ஆகும். அந்த கவுண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா அதே டொமைனை சர்ச் கன்சோலில் போடுங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஹெட் கவுண்ட்ஸ், எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்திருக்காங்க அப்படின்னு ஷோ ஆகும். அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம், எகெயின் Ubersuggest ஆர் செம்ரஸ் இங்கே வந்துட்டு கீவேர்ட் ஸ்ப்ரேசஸை யூஸ் பண்ணி லாங் டெயில் கீவேர்டை ரிசர்ச் பண்ணி அதோட கவுண்ட்ஸையும் நாம் இப்போ எடுத்து வச்சு இப்போ மெயின் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மூணுத்தையும் நம்ம கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ 4th ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு ஜஸ்ட் ஸ்விம் அப்படின்ற ஒரு ஸ்விம்மிங் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அவங்களுக்கு எஸ்சிஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஏஜென்சி இல்லையா. அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைய மந்த் 5000 டிராஃபிக்ஸ் வந்து அந்த வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ஆகுது. சம் ஆஃப் பாயிண்ட் லாங் டெயில் கீவேர்டை வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி ரேங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 5000 விசிட்டர்ஸ் பத்தலை இன்னைய மந்த் அப்படின்னா இப்போ 10,000 ஆர் 15,000 ஆர் 20,000 வந்து விசிட்டர்ஸ் வந்து உள்ளே வரணும், டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு கீவேர்டு இப்போ நான் உங்களுக்கு ரேங்க் ஆகிற கீவேர்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங் அகாடமி இன் சென்னை அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் அகாடமி இன் சென்னை இதே போல் ரெலவெண்ட்டாக ஸ்விம்மிங் அகாடமிக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட், எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு அகாடமியை பார்த்துட்ருக்காங்க, கிட்ஸுக்கு வந்து ஒரு அகாடமியை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ப்ரொஃபஷ்னல் வந்து பர்சனல் ஸ்விம்மிங் ட்ரைனர் வேணும் இப்படிலாம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி அகாடமி ரிலவெண்ட்டாக நம்ம ஏற்கனவே நம்ம வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை ரீமாடிஃபை பண்ணி இந்த ரிலவெண்ட்டான கண்டென்ட்டை வந்து ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டாக இருக்கணும், நிச்சயாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்கெண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏற்கனவே இருக்கிற மற்ற லாங் டெயில் கீவேர்டும் இந்த கண்டென்ட்டோட நாம் மெர்ஜி பண்ணும்போது ஸோ இன்னுமே நிறைய ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் 5000 விசிட்டர்ஸ் அந்த மந்த் வந்து அந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்குன்னா இது 10,000 ஆகலாம், 15,000 ஆகலாம். ஸோ திஸ் இஸ் த வே நான் வந்து சொன்ன இந்த கீவேர்டு ஆட் பண்ணுற சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நிறைய டிராஃபிக் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது நிச்சயமாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சார் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு நிறைய வந்து நாலேஜ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான வந்து பிளாக்ஸ் வந்து நாங்கள் நிறைய எழுதியிருக்கோம். அந்த பிளாக்ஸோட லிங்க் யூஆர்எல்ல வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து இருக்கிற லிங்க் எடுத்துக்கிட்டு எங்கள் வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், அந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க, அதை வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். Thank you so much for all. I will see you on my next video.